ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது வெள்ளிக்கிழமை நைட் எடுத்த வீடியோ. என் தங்கச்சிக்கு பிறந்தநாள். அவளுக்கு என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால சரின்னு நானும் எங்க பக்கத்து வீட்டுக்கார அக்காவும் கேக் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்தோடனேயும் உடனே எங்க குட்டீஸ் நல்லா ஒடியாந்துட்டாங்க. உடனே என் பிள்ளைங்க எல்லாம் நான் தான் பத்துவேன் நீ தான் பத்துவேன்னு பத்துனாங்க. வர அது எங்க வீட்டு செல்லக்குட்டின்னா பயங்கர அட்டகாசம். ஒரு ஊதி அமைக்கிறதுக்குள்ளேயே கேக்கு கிட்ட எல்லாம் போய் நின்றுட்டாங்க. அது அமையவும் இல்லை. எங்களுக்கு சிரிப்புனா சிரிப்பு. அப்புறம் என் தங்கச்சிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை நாங்க கேக்கு வெட்டி கொண்டாடுறோமா. இது வரைக்கும் நான் யாரும் செஞ்சதில்ல. எங்க வீட்டுல எங்க பேரண்ட்ஸும் செஞ்சதில்ல. அப்ப ரொம்ப கஷ்டம். அதனால சரி என்ன சொல்லுவாளோ தெரியல அப்படின்னு நாங்க நினைச்சோம். அப்புறம் அவளுக்கும் ரொம்ப ஹாப்பி. நான் அது இல்லாத சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு வச்சிருந்தேன். அது வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதனால சரி கேக் வாங்கி ஃபர்ஸ்ட் கொடுப்போம், என்ன ரியாக்ஷன் பார்க்கலான்னு. அப்புறம் எல்லாத்துக்கும் எல்லா குட்டீஸ்களுக்கும் கொடுத்தா. யாருக்கு கொடுக்கறதுனே அவளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. அப்புறம் எனக்கத்த உனக்கத்தன்னு எல்லா கிட்ட ஒடியாந்துருச்சுங்க. அதனால பிள்ளைங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னா சரி நம்மளும் நம்ம பங்குக்கு நம்ம தங்கச்சிக்கு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். அப்புறம் இன்னொரு தங்கச்சி இருந்தா. அப்புறம் அவளுக்கு கொடுத்தா. அப்புறம் எங்க பக்கத்து வீட்டுல எல்லாரும் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கூப்பிட்டு கேக் கொடுத்தா. அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் கேக்கு கொடுத்தா. அப்புறம் கேக்கே பத்துல 1.5 கிலோ வாங்கிட்டு வந்தோம். பத்துல எங்க செல்லக்குட்டி கேக்கு விட்டு நெவரவே மாட்டேங்கிறா. அந்த ரோஸுக்கு வேற சண்டை போட்டுக்குதுங்க எல்லாம். எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும்னு. அப்புறம் ஒரு வழியா அவளுக்கும் ரொம்ப ஹாப்பி. அவ சந்தோஷமா இருந்து நாங்க பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. எங்களால எதுவும் செய்ய முடியல அப்படின்னு. ஒரு வயசுக்கு மேல இதெல்லாம் வேணுமா அப்படின்னு நாங்களும் நினைச்சோம். சரி அந்த அக்கா தான் நான் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அந்த அக்காவும் நானும் தான் வாங்கி கொடுத்தோம். அப்புறம் அவங்க வீட்டுக்காருக்கு கொடுத்தா. அப்புறம் எங்க மாமாவுக்கும் கொடுத்தா. அப்புறம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணா. அப்புறம் எல்லாம் வெளியில உட்காந்து கொஞ்ச நேரம் எல்லாம் அரட்டை அடிச்சுக்கிட்டு இப்போ வெளியே உட்காந்து கொஞ்ச நேரம் அரட்டை அடித்தோம். நடந்ததெல்லாம் நினச்சி சிரித்தோம். அப்புறம் ஒரு குட்டீஸும் கூட போய் தூங்கவே இல்லை. அப்புறம் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தேன்னு சொன்னல, அது வந்துருச்சு. அந்த வீடியோ இதுலயே என் தங்கச்சிக்கு கிஃப்ட் பண்ண போகலாம். அவளுக்கு நேற்றே பிறந்தனாலே அவளுக்கு எதுவும் என்னால் வாங்கி தர முடியல. அதனால இன்னைக்கு வாங்க இன்னைக்கு அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு வாங்க. துளிகள் வேண்டும் என்று கண்ணை கேட்கின்றேன். கண்ணீர் துடைக்க வந்தால் தினமும் அழுகின்றேன். என்னை நானே காண்பது போல இவளை பார்க்கின்றேன். இவளை கேட்கின்றேன். அர்த்தம் இங்கே கண்டேன். இவளன்பின் வெளிச்சம் முன்னே இரவும் பகல் தான் என்பேன். என்றும் என்றென்றும் இவள் சொந்தம் வேண்டும். ஆமா லேட்டா நான் கிஃப்ட் பண்ணிட்டேன். அதனால இது வரைக்கும் நான் எதுவுமே கொடுத்தது இல்லை என் தங்கச்சிக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை அவளுக்கு கரெக்டாக கொண்டு போய் கிஃப்டை காமிச்சோம். அவங்களும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பாருங்க பாய்ங்க.